என்ன மகன் ஒதுங்க இவ்வளவு இடம் இருக்கும்போது டயர் கடியில குத்த வச்சிருக்க? யோ நீ வேற கம்முனியா, நானே வீல எப்படி கழட்டம்லன்னு கடுப்புல இருக்கேன். என்னது டயர் திருட போறியா? டேய் மகன், நம்ம பரம்பரையில இந்த பழக்கம் இல்ல, என்ன புது பழக்கமா இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், கையில என்ன விம்பாரு? இதுவா? லட்சுமிகா பாத்திரம் அடக்க வச்சிருந்தாங்க, நமக்கு மூஞ்சி கழுவு யூஸ் ஆகும்ல, அதான் தூக்கிட்டு வந்தேன். அப்ப நீ இந்த டயர் திருடியே ஆகணும். யோ நீ வேற கம்முனரியா டப்பா பொறுக்கி. கவலைப்படாதீங்க. இந்த மகன் நீ இதை வச்சு கழட்டு. திருட்டுன்றது நம்ம சனாதன தர்மத்திலேயே கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. யோ நீ பேசாம போறியா இல்ல அந்த சேத்துல போட்டு விட்டவா? அதெல்லாம் சரிடா மகன், நீ ஏன் எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிடுற? எக்ஸாம் போனா ஆன்சரை மறந்துடுற, ஏடிஎம் போனா பின் நம்பரை மறக்கிற, கடைக்குல போய் ஜாமான வாங்கினா ஜாமான மறந்துடுற. ஏன் இப்படி எல்லாத்தையும் மறந்து தொலைக்கிற? இவளை மறக்க தெரியுது எனக்கு, அவளை மறக்க தெரியலடா மாப்பிள்ள. வந்த வேலையை பாடுற அந்த ஆளோட சேர்ந்து மறாத்திக்கிட்டு இருக்க. கல்ட்ரா. யோ நான் இதை மறக்கலையா, நீ தான் எல்லாத்தையும் மறந்து சுத்திக்கிட்டு இருக்க. என்ன மகன், நான் என்னத்த மறந்தேன்? ஏய் அந்த ஆள்கிட்ட சொல்றேன் மச்சான். யோ உனக்கு நான் 2 விஷயம் வச்சிருக்கேன். முதல்ல அவன் உன் மகன் இல்ல, நான் தான் உன் மகன். ஓ நீதான் என் மகனா? கொஞ்சம் கருத்து போயிட்ட, அதுதான் அடையாளம் தெரியல. பத்தியா பத்தியா, ரெண்டாவது விஷயத்த மறந்துட்டான். யோ நீ தானே சொன்ன வீல கழட்டிங்கடா, வந்து வாங்கிக்கிறேன். யோ இது ஓன் வண்டியா? ஓ, இது ஏன் வண்டியா? மறக்கிறதுல மாஸ்டர் டிகிரி முடிச்சுப்பான் போல. இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியலையா? சே நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா நான் யாரு? யார்கிட்ட கேட்ட தெரியும்? பைத்தியம். பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா.